ரெக்டம் கேன்சர் சார் ஸ்டேஜ் 3 கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியுது. 20 to 30 டைம்ஸ் கான்ஸ்டிபேஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ 5 to 6 டைம்ஸ் தான் ஆகுது. வெயிட் லாஸ் ஆகுது. இப்போ கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிட்டு இருக்கு. அவரோட பேஷன்ஸ் வந்து கை தெரியவர், அதுவும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என் நேம் கோகுல், காஞ்சிபுரம்லேருந்து வரேன். என்னோட மாமா பேர் வந்து ராஜ்குமார், காஞ்சிபுரம் வரும். அவருக்காக மெடிசன் வாங்க வந்திருந்தேன். ஒரே ரெக்டம் கேன்சர் சார், ரெக்டம் கேன்சர் ஸ்டேஜ் 3. அதுக்காக ட்ரீட்மெண்ட் கீமோ போயிட்டுருக்கு. கூடவே இந்த மெடிசனும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ 3 months பிஃபோர் கன்ஃபார்ம் ஆச்சு. பிஃபோர் தட் சம் சிம்டம்ஸ் இருந்தது, பட் இதுதான் தெரியல. கேஸ்ட்ரோ டாக்டர்கிட்ட பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் போகும்போது தான் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி கேள்விப்பட்டு வந்தோம். இப்போ கீமோ போயிட்டுருக்கு சார். ரெண்டு கீமோ கம்ப்ளீட் ஆகிருக்கு சார். கீமோ ஃபஸ்ட்டு பார்க்கலான்னாங்க. ஃபஸ்ட்டு கீமோவே கொஞ்சம் டவுட் இருந்தன்ற மாதிரி தான் சொன்னாங்க. எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு தெரியலன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்த்து தான் சரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பேஷண்ட் கொஞ்சம் வில்லிங்காக இருந்ததால் பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஃபர்தராக 8 கீமோ பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். இன்னும் அது எதுவும் பேசலை சார். இப்போ 2 கீமோ தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் மேபி பேசுவாங்கன்னு தெரியல. நான் ஆன்லைனில் பார்த்து தான் வந்திருந்தேன் சார். அது மாதிரி அதுவும் பார்த்துருந்தோம். சம் ரிவ்யூஸும் பார்த்துருந்தோம். அதை பார்த்து தான் வந்திருந்தோம். பேஷண்ட் 2-3 பேஷண்ட் பேசி பார்த்துருக்கோம். அது மட்டும்தான். அது இப்போ கொஞ்சம் நல்லா பெட்டராக தான் இருக்காரு. 20 to 30 டைம்ஸ் கான்ஸ்டிபேஷன் ஆகிட்டு இருந்தது. இப்போ 5 to 6 டைம்ஸ் தான் ஆகுது. கொஞ்சம் வெயிட் லாஸ் இருந்தது. இப்போ கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் பெட்டராக இருக்குது. டயட்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்புல. அதை பார்த்து ஃபுட் எல்லாமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ண டயட் படி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியுது. அந்த பசி எடுக்குது நல்லா சொன்னாங்க. நல்லா தூக்கம் வருது, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரோட பேஷன்ஸ் வந்து வீவர், கை தெரியவர். இப்போ அதுவும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஒர்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இல்லை இதுதான் டெய்லி வேஜஸ் படி தான். அதான் பேஷண்ட் நார்மலாக தான் இருக்காங்க. இதே டேஸ் போதும். இப்போ நெக்ஸ்ட் கீமோக்கு அப்புறம் இப்போ ஃபர்தராக மெடிசன்ஸ் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போதைக்கு நல்லா நார்மலாக பேசுறது எல்லாமே நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. வீடியோ கால் பார்க்கணும்னு சொன்னாங்க, ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு அவங்களே சொன்னாங்க.